இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கோழி குழம்பு வித் கீ ரைஸ். இப்போ கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பாஸ்மதி ரைஸு, 4 கப் தேங்காய் பால், தேவையான அளவு நெய், பட்டை லவங்கம், கருவேப்பிலை. அரிசியை ஊற வச்சுருங்க. இப்போ பாத்திரம் வச்சாச்சு. 2 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். இப்போ நெய் காஞ்சிருச்சு. பட்டை லவங்கம் போட்டுடலாம். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. தேங்காய் பாலை இப்போ ஊற்றிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம அரிசியை போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு இதை மூடிடலாம். சும்மா லைட்டாக அப்படியே நம்ம கிளறி விட்டுறலாம். கீ ரைஸை தம்மில் போட்டுடலாம். கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோழி குழம்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் 500 கிராம் சிக்கன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு, 1 கப் நறுக்கிய தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 மிளகு, பட்டை லவங்கம் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம கோழி குழம்பு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றிடலாம். காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். இப்போ மிளகு போட்டுருவோம். இப்போ தேங்காயை சேர்த்துடலாம். நல்ல பொன்னிறமாக ஆன அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம். இப்போ பட்டை லவங்கம் போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம், பச்சை மிளகாயும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துறேன். இப்போ தக்காளியை போட்டுருவோம். இப்போ கறியை சேர்த்துருவோம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அது கூட கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாவை சேர்த்துறோம். தேவையான அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இந்த தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு ரெடி ஆகட்டும். இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயை நல்லா வதக்கி பொன்னிறமாக வதக்கி அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் கோழி குழம்பு நல்லா ருசியாக வரும். கொத்தமல்லி தூவியாச்சு. பிரியாணி ரைஸில் இந்த சாதம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கோம். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு அந்த கோழி குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தரம் சாப்பிட்டீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பெரிய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.